வணக்கம் ஜோதிட நண்பர்களே. கடைசி காலகட்டத்தில் அனாதை யார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். ஏற்கனவே யார் அனாதை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பிறந்ததிலிருந்து திருமணம் ஆகும் வரை தாய் தந்தையாரின் ஆதரவு இல்லாமல் இருப்பது, தாய் தந்தையாரே இல்லாமல் இருப்பது, சித்தி சித்தப்பாவுடைய ஆதரவு அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோ தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் யார் நிற்கதியாக நிற்பாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணி விடுங்க. பொதுவாக கடைசி காலத்தில் அனாதை என்பவர் யார் அப்படின்னு சுருக்கமாக சொன்னோம்னா, மனைவி குழந்தைகளின் ஆதரவு இல்லாமல் இருந்தாலே அவர்கள் அனாதை அப்படின்னு சொல்லிடலாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மனைவி. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பது வாழ்க்கை துணையின் ஆதரவு இல்லாமல் கடைசி காலத்தில் வாழ வேண்டியது இருக்கும், அல்லது வாழ்க்கை துணையின் அரவணைப்பு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இல்லாமல் போய்விடும். அதே போல ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் கெட்டு போயிருந்தால் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்காதுங்க. சரிங்களா? மொத்தமாக 3 விஷயங்க. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி, ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். இந்த 3 அமைப்பில் ஏதாவது ஒன்று நன்றாக இருந்தாலும் கூட நிச்சயமாக கடைசி காலகட்டத்தில் மனைவியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட, அதாவது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட, ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் வலுப்பெற்று இருக்கும்போது என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலுமே கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. சரிங்களா? பட் சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக கடைசி காலகட்டத்தில் மனைவியின் ஆதரவு கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது குழந்தைக்கு வருவோம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் குரு, இவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் குழந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரிங்களா? மேலே சொன்ன மாதிரி தான், அதாவது முதல்ல மனைவிக்கு சொன்ன பத்தியா, அதே தான் குழந்தைக்கும். சரிங்களா? 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட குரு ஓரளவுக்கு நன்றாக இருந்தால் நிச்சயமாக கடைசி காலகட்டத்தில் குழந்தைகள் உங்கள் கூட நிற்பாங்க. அதாவது பிரச்சனைன்னு வரும்போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது குழந்தைகள் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும். மனைவி குழந்தையை தவிர மற்றவர்களும் சில நேரத்தில் ஆதரவு தருவார்கள். அதற்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சுக்கிரனுடைய நிலையும் எடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் குடும்பஸ்தானாதிபதி. இவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது மனைவி குழந்தை மட்டுமல்லாமல் இந்த சித்தி சித்தப்பா யாருடைய ஆதரவுமே இல்லாமல் போய் கண்டிப்பாக அனாத ஆசிரமத்துக்கு போகிற நிலைமை ஏற்பட்டுரும். சரிங்களா? அதாவது 7ஆம் இடமும் காலி, 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு, ஆணுக்கு சுக்கிரனும் கெட்டு போயிட்டாரு, பெண்ணுக்கு செவ்வாயும் கெட்டு போயிட்டாரு, குடும்பஸ்தானமும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக கடைசி காலத்தில் அனாத ஆசிரமம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஜாதகத்திலே இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலே, வேலை நிமித்தமாக இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக குழந்தை மனைவியை ஜாதகர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பிரிந்திருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதாவது உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பது, 2ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையே இருக்க மாட்டீங்க. வேலை நிமித்தமாக வெளியே போயிடுவீங்க, இல்லைனா மனைவி குழந்தைகள் உங்களை விட்டு வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்கோசம் பிரிஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால் குடும்பஸ்தானம் ரொம்பவே முக்கியம். ரிஷபராசியும் ஓரளவுக்கு எடுத்துக்கணும், சுக்கிரனுடைய நிலையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த 4மே கெட்டு போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். குடும்பம்ன்றதே உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அனைத்தும் இருந்தும் அனாதை அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இதை தவிர வேற ஒரு விதி இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கங்க. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது,
லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருப்பது, லக்னத்தில் சூரியன் இருப்பது. சரிங்களா? இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட இந்த அமைப்பை ஒன்று வச்சுங்க. சரிங்களா? இதை தவிர 5ஆம் இடம் 7ஆம் இடம் அதன் அதிபதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? நான் வச்சது தான் சட்டம், நான் வீட்டில் வச்சது தான் சட்டம், மற்றபடி மற்றவங்க யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற கர்வம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். சரிங்களா? இதுக்கு தனக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து கடைசி காலகட்டத்தில் உங்களை அழிச்சிடுங்க. நீங்கள் நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது திருமணம் ஆன ஆரம்ப காலகட்டத்தில் கணவனுடைய கை வந்து ஓங்கியிருக்குங்க. ஆனால் ஒரு 50-60 வயசில் மனைவியோட கை ஓங்கியிருக்கும், இல்லைனா வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட கை வந்து ஓங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும்போது என்னென்ன ஆட்டம்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுடைய குழந்தைகளும் மனைவியும் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்புகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே, அதாவது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்தில் உச்ச கிரகம் இருந்து லக்னத்தில் சூரியன் இருக்கும்பொழுது, சரிங்களா, இப்படி இருந்து 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கணும். சரிங்களா? அப்படி இன்றும்போது உங்களுடைய கைதான் வந்து ஓங்கி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய கை ஓங்கும் போது அதை மிஸ்யூஸ் பண்ணாமல், தவறான வழிகளை வந்து குடும்பத்தை நடத்தாமல், மனைவி குழந்தைகளை மதித்து நடக்கும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி ஒரு 30 வயது வரைக்கும் நம்மளை வந்து எடுத்துகிட்டு போனாலும் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது 30 வயதுக்கு பிறகு சந்திரனுடைய நிலைமையும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இரண்டுமே தான் வந்து, அதாவது 30 வயதுக்கு பிறகு சந்திரனுடைய நிலை, லக்னாதிபதியோடைய நிலை, இது ரெண்டும் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்தும். இதில் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உறவுகளை இருக்கும்பொழுதே அதற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. சரிங்களா? ஒரு உறவு வந்து கையில் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து எல்லாத்தையுமே செய்து கொடுத்தாலே நிச்சயமாக அவங்க வந்து நன்றி கடனோடு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஓகே நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.